கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் நம் மத்தியிலே பேசுகிறதான இந்த காரியங்கள் ஒரு புதிய காரியத்தை நம் மத்தியிலே செய்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லும்போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்கிறார். நாம் முந்தின காரியங்களை ஒருபோதும் நினைக்கக்கூடாது, பூர்வமான காரியங்களை ஒருபோதும் சிந்திக்கவும் கூடாது. அப்படி நாம் இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எல்லா காரியங்களும் வெறுமையாக இருக்கும். அப்படி வெறுமையாக இருக்கும்போது அவர் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நாம் நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்கும்போது ஆண்டவர் அந்த இருதயத்தை எடுத்துவிட்டு அவர் நவமான ஒரு இதயத்தை நமக்கு தருகிறார். அதே போல் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை நம்முடைய மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நம்மளால் அது நடக்க முடியாது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ள முடியாது, அவருடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக அதை கை கொண்டு நடக்க முடியாது. ஆகவே ஆண்டவரே என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். அந்த ஆவியானவர் நம்ம கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுவிட்டு சதையான இருதயத்தை நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, உள்ளத்திலே அவருடைய ஆவியை வைத்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் அவர் பண்ணுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அங்கே கீழே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவர் சொல்கிறார், நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்ல என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கே நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தர ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்வார்கள். ஆகவே கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை இப்பொழுது ஆசீர்வாதமாக சொன்னாரோ அந்த காரியங்களை எல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அதுதான் அந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். அந்த பலிக்கும்போது மற்ற ஜனங்கள் நம்முடைய கர்த்தரை நம்முடைய தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். நாமும் அவருடைய சாட்சிகளாக இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம்.